നമസ്കാരം. ചമ്പക്കാട് ആദിവാസി ഉന്നതി നിവാസികൾക്ക് വീട് വയ്ക്കുന്നതിനും കൃഷിക്കുമായി ഇവിടെ റവന്യൂ വകുപ്പിന്റെ അധീനതയിലുള്ള സ്ഥലം ലഭ്യമാക്കാൻ ഭരണസമിതി സാധ്യമായ ഇടപെടലുകൾ നടത്തുമെന്ന് കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് എസ് ശിവൻരാജ് പറഞ്ഞു. 1957-58 കാലഘട്ടത്തിൽ റോസമ്മ പുനൂസ് MLA ആയിരുന്ന കാലത്ത് ചമ്പക്കാട്ടിൽ 28 കുടുംബങ്ങൾക്ക് 50 സെന്റ് സ്ഥലം വീതം നൽകിയിരുന്നു. ഇപ്പോൾ ഇവിടെ 95 കുടുംബങ്ങളുണ്ട്. ഇവരിൽ പലർക്കും വീട് കെട്ടാൻ സ്ഥലം ഇല്ല. ഇവിടെ റവന്യൂ വകുപ്പിന്റെ സ്ഥലമുണ്ട്. ഇത് ലഭിച്ചാൽ ഇവിടെ വീടുകൾ നിർമ്മിക്കുന്നതിനും കൃഷിക്കും ഉപകരിക്കും. വീട് നിർമ്മാണത്തിനും കൃഷിക്കുമായി ഇവിടുത്തെ റവന്യൂ ഭൂമി വിട്ടുകിട്ടണമെന്നാവശ്യപ്പെട്ട് ഇടുക്കി ജില്ലാ കളക്ടർക്ക് അപേക്ഷ സമർപ്പിക്കാൻ ഭരണസമിതി തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. അദ്ദേഹം വിശദമാക്കി. 1957-58 காலகட்டத்தில் ரோசம்மா பொன்னூஸ் MLA இருக்கிற சமயத்தில் சம்பக்காடு ஏரியாவுக்கு 28 குடும்பத்துக்கு 50 சென்ட் இடம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இனி பார்த்திங்கன்னா இங்கே சம்பக்காட்டில் 95 குடும்பத்துக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எந்த விதமான இடங்கள் அவங்களுக்கு இல்லை. பாக்கி அவங்க குடும்பம் கூடி போகும்போது இடம் கொடுக்க இல்லை. இங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய இடங்கள் நிறையா இருக்குது. அதனால் மதிப்புக்குரிய ஜில்லா கலெக்டர் இதுக்கு இடப்பட்டு நாங்கள் பஞ்சாயத்து பரணசமிதி இங்குள்ள சம்பக்காட்டு மக்களுக்கு வேண்டி வீடு கட்டுறதுக்கு வேண்டியும் அவங்க விவசாயத்துக்கு வேண்டியும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டி இடம் வேணும்னு சொல்லி பஞ்சாயத்தினுடைய தீர்மானத்தோட ஜில்லா கலெக்டரை பார்க்க இருக்கிறோம். பகுமானப்பட்ட ஜில்லா கலெக்டரும் பரணசமிதியும் இது நமக்கு சம்பக்காடு மக்களுக்கு வேண்டி இனி வீடு கட்டுறதுக்கு வேண்டி அங்கே விவசாயம் செய்யறதுக்கு வேண்டியுள்ள இடம் இன்னும் கூடுதல் இடங்களை அனுமதிச்சு கொடுக்கணுங்கிற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்க போகிறோம். அதில் எல்லா விதமான சப்போர்ட்டும் ஜில்லா பரணக்கூடத்திலேருந்து எங்களுக்கு லഭിக்கணுங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த இடம் கொடுத்தது 28 குடும்பத்துக்கு தான் இங்கே இடம் கொடுத்ததும் வீடு வச்சு தந்ததும். பாக்கி இப்போ உள்ள குடும்பங்களுக்கு இடம் இல்லை. 57-58 வீடு கொடுத்து இல்லை காடு கொடுத்து இடம் கொடுத்து வீடு வச்சு 28 குடும்பத்துக்கு வீடு வச்சு கொடுத்து அதோட இந்த பக்கம் இப்போ உள்ள குடும்பங்களுக்கு வீடு வைக்க முடிய இடம் இல்லை. அப்படிதான் கஷ்டப்படுதாங்க. 3 குடும்பம் 2 குடும்பம் 4 குடும்பம் அப்படி இருக்கிறதுனால இப்போ அவங்க உள்ள இடத்துல ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்க முடியும். பாக்கி வைக்க முடியாது. அப்படிதான் நாங்கள் இப்போ ரொம்ப பரிதாபமாக ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம தூரமானும் கேட்கல, பக்கத்தில் உள்ள இடத்துல இந்த இடம் இல்லாதவங்களுக்கு வீடு வைக்க முடிய இடம் இல்லாம கஷ்டப்படுதவங்களுக்கு அந்த பாலத்துக்கு போற வழியில அங்கிட்டும் இங்கிட்டும் உள்ள ரெண்டு பாலத்துல உள்ள இடம் இருக்கு, அதுல கொடுத்தா போதும். வேற ஒன்றும் எங்களுக்கு நாங்க பெருசா ஒன்றும் கேட்க போறது இல்லை. வீடு வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இடம் வேணும். இடம் இல்லாம நாங்கள் அடுத்தவங்க இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வீடு பயங்கர சண்டையும் வழக்கும் எங்களுக்கு உண்டு. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு சகாவு செஞ்சு தரணும். அது கலெக்டர் ஆஃபீஸருக்கும் நாங்கள் ஒரு தாழ்பணிஞ்சு கேட்க போகிறோம். நியூஸ் டெஸ்க் மறையூர் விஷன்.